இன்னைக்கு எந்த ஆர்எஸ்எஸ் ஒழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதுல வளர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு இந்தியாவின் பிரதமரா இருக்காரு. நாளைக்கு சிஎம் தமிழ்நாட்டுக்கும் வருவாங்க. நான் அடுத்து தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள்ல இங்கேயும் ஒரு சுயம் சேவக் முதலமைச்சரா வருவாரு. அந்த வைத்தறிச்சல்ல ஸ்டாலின் புலம்புறாரு. இந்திய பெருமக்கள் அத்துணை பேருமே ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் தான். அதான் ப்ரொஃபசர் அழகா சொன்னார், ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்புக்கான தேவையே உருவாகாம போனோம். என்னன்னா எல்லாருமே சுயம் சேவகர்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கான தேவையில்லை. ஐடி கார்டை காட்டுன்னு நிறைய பேர் கேட்டு அது ரொம்ப லூஸ் தரமான ஒரு வாதம். நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிஜேபியோட கூட்டணியில இருக்கும்போது முரசொலியில ஆர்எஸ்எஸ் பத்தி எழுதியிருக்கிறார். கருணாநிதியின் மகன் சொன்னா மட்டும் பத்தாது. இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி மகன் ஐயா முத்துவேல் கருணாநிதி என்ன சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பத்தி கேளுங்க. மறந்துருந்தா நாங்க எடுத்து அனுப்புறோம் முரசொலியில. ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல துப்பாக்கி சுட கத்து கொடுப்பாங்க. இது வந்து நானே சுட்டிருக்கேன்ட்டு நிறைய ஊடகத்துல உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. நானே சுட்டிருக்கேன், தோசை சுட்டிருப்பாரு. நானே சுட்டிருக்கேன் ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல தோசை சுட்டிருக்கேன். முட்டா பசங்க. அவனை எதிர்கட்சி கேண்டிடேட் அவன் கிடக்குறான் பேமானின்னு சொல்லிட்டு போயிட்டே சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அது என்ன டேட்டா, என்ன ப்ரூஃப், எதை பார்த்தான், எதுக்கு அதை வந்து கவலை இல்லை. இப்ப நம்ம என்ன செய்யணும், உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் என்ன செய்வீங்க, உட்கார வச்சுட்டு அவர் உங்களை வகுப்பு வாங்கிட்டாங்களே என்ன பதில் என்ன கேட்டுப்பீங்க. நான் ஊராண்டு எல்லாம் போய் நான் பேமானி இல்ல பேமானி 10 நாள் கேம்ப் 5 நாள் முடிஞ்சு போச்சு. 5ஆவது நாள் ஒருத்தன் எனக்கு பதட்டமா ஃபோன் பண்ணான். இல்லைண்ணா இந்த துப்பாக்கி சொல்றதெல்லாம் இந்த கேம்ப்ல கத்து தருவாங்களா இல்ல அடுத்து? அவர் சொன்னார், தம்பி நான் ஆர்எஸ்எஸ்க்கு வந்தது இது காந்தியை கொலை செஞ்ச இயக்கம் தான். இப்போ நேற்று நீங்க பேசுனதுக்கு அப்புறம் அவரோட பேசுனீங்களா, எனக்கு வந்து கன்வின்ஸ், நீங்க உண்மைதான் சொல்றீங்க, எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்த கொலைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இனிமே எனக்கும் ஆர்எஸ்எஸ் சம்பந்தம். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவை பற்றி பேசுறதை விட அதிகமாக ரொம்ப ஆர்எஸ்எஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ராகுல் காந்தி கூட பார்த்தீங்கன்னா பாஜக நமக்கு டேஞ்சரஸ் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான் டேஞ்சரஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணாங்க. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் அதுதான் சொல்லுவாங்க, இம்ரான் கானும் ஆர்எஸ்எஸ் எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா, அவங்களும் அதான் சொல்றாங்க, இவங்களும் அதான் சொல்றாங்க. அது காரணம் சொல்லவா, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இன்னும் இல்லை, கணவனை குறை சொல்ற மனைவிகள் இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணமா மாமியார் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கணவன் மேல கோபம் கம்மியா தான் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல சமாதானம் ஆயிக்குவாங்க கணவரோட. மாமியாரோட எப்பயுமே சமரசம் ஆக மாட்டாங்க. அதனால இந்த நாட்டினுடைய தேச விரோத சக்திகள் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் பிஜேபி அம்மாவா தாய் அமைப்பா ஆர்எஸ்எஸ் பாக்குறாங்க. அதனால இவன் மேல உள்ள குறையெல்லாம் எங்க இருந்து வருது, குறைன்னு இருந்தா நான் வாதத்துக்காக சொல்றேன், இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா மாமியார்ட்ட இருந்து வருது. அதனால ஸ்டாலின் அப்படிதான் மாமியாரை குறை சொல்றாரு. ஸ்டாலின் ஒரு படி மேல போய் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நம் தேசபிதாவை கொன்றொழித்த மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினைவு நாணயம் வெளியிடுவது அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும், இதுவே காந்தியடிகள் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. டேரக்டாகவே கோட்சேனுடைய அந்த ஐடியாலஜிக்கு செயல் வடிவம் கொடுப்பது ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் அபிஷியலாவே. இது மற்ற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரி ஊடகத்தில் பேசுறவங்க அதெல்லாம் தாண்டி மாநிலத்துடைய முதலமைச்சரே இப்படி பேசுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிருக்கு. இப்ப ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல ஏகாத்மதா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. தினசரி காலையில 5:30 மணிக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகங்கள், வீடுகள்ல, முகாம்கள்ல, காலையில ஷாக்கால எல்லாம் அந்த ஏகாத்மதா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பிரேயர் சாங் வேற, பிரார்த்தனா வேற. அது வந்து கடைசியா நிறைவடையும் போது ஓம் நம சச்சிதானந்த ரூபாய பரமாத்மனேன்னு ஆரம்பிக்கும். அதுல இந்த நாட்டை நினைவு கூறுறோம். இந்த நாட்டினுடைய மலைகள், ஆறுகள், புனிதமான இடங்கள், புகழ் வாய்ந்த பெண்மணிகள், வீரர்கள், மன்னர்கள், விஞ்ஞானிகள், சமூகத்திற்காக வேலை செஞ்ச பல பெரியவர்கள், இப்படி எல்லாரையும் நினைவு கூர்ந்து இவங்க செய்த பணியெல்லாம் நான் நினைச்சு பார்க்குறேன்னு சொல்லி அவங்க வழியில நானும் அதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்றோம். அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அன்றாட ஏகாத்மதா ஸ்தோத்திரத்துல மகாத்மா காந்தி பேர் இருக்கு.
பாபா சாஹேப் அம்பேத்கர் பேர் இருக்கு, தமிழ்நாட்டில் ராஜேந்திர சோழன் பேர் இருக்கு, கம்பன் பேர் இருக்கு, சுப்பிரமணிய பாரதியார் பேர் இருக்கு. நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றேன், சுப்பிரமணிய பாரதி பேர் இருக்கு, கண்ணகி பேர் இருக்கு. ஆர்எஸ்எஸ் ஏகாத்மதா ஸ்தோத்திரத்தில் திரௌபதி கண்ணகி கார்கி அப்படின்னு வரும். கண்ணகி பேர் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் உதாரணம் சொல்றேன். மகாத்மா காந்தி பேரை அன்றாடம் தனது பிரார்த்தனை பாடல்கள்ல நீ காங்கிரஸ்காரன் கூட சொல்லலைங்க, ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். அவன் எப்படி நீங்க கோட்ஸையும் இதையும் சம்மந்தப்படுத்துறீங்க? கடவுளுக்கு அயோக்கியத்தனத்தோட உச்சம் அது, அயோக்கியத்தனத்தோட உச்சகட்டம். வைத்தறிச்சலுங்க. ஆர்எஸ்எஸ் கண்ணு முன்னால வளருது. எதை ஒழிக்கணும்னு நினைச்சாங்களோ அது வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த ஆர்எஸ்எஸ் ஒழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதுல வளர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு இந்தியாவின் பிரதமரா இருக்காரு. எந்த ஆர்எஸ்எஸ் ஒழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதுல வளர்ந்தவர் இந்தியாவோட துணை ஜனாதிபதியா இருக்காரு. இந்தியாவோட ஜனாதிபதியான அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க. எதெல்லாம் அவங்க ஒழிக்க நினைச்சாங்களோ இந்த 100 வருஷத்துல, இன்னைக்கு அதெல்லாம் உச்சத்துல உட்கார்ந்து ஆட்சி பீடத்துல அமர்ந்திருக்கு. அப்ப தயவு செஞ்சு இன்னும் நிறைய எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு எந்த ஆர்எஸ்எஸ் ஒழிக்க நினைச்சாங்களோ அவங்க இன்னைக்கு பல மாநில முதலமைச்சர்களா உட்கார்ந்துருக்காங்க. நாளைக்கு சிஎம் தமிழ்நாட்டுக்கும் வருவாங்க. நான் அடுத்து தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள்ல இங்கேயும் ஒரு சுயம் சேவக் முதலமைச்சரா வருவாரு. அந்த வைத்தறிச்சல்ல ஸ்டாலின் புலம்புறாரு. அவ்வளவுதான். இது வைத்தறிச்சல் வச்சுக்கலாம், வேற ஒண்ணும் இதுக்கு உள்ள அர்த்தம் ஒண்ணுமே இல்லை. வைத்தறிச்சல் இழவு பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்க முடியாது. புரியுதா? மாரல் அடிச்சுன்னு அழுவாங்க, கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒப்பாரிக்கெல்லாம் என்ன இது மீனிங்லாம், இதெல்லாம் ஒப்பாரி. ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஓப்பனா இதுக்கு முன்னாடி பேசியோ பார்த்தது கிடையாது. கோட்சேவோட டைரக்டா ஆர்எஸ்எஸ் லிங்க் பண்ணி இப்ப அவரே ஓப்பனா பேசியிருக்காரு. இதை தவிர நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சது, அவருக்கு எழுதி கொடுத்தவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுப்பா, நீ இதை பார்த்தா அவரே சந்தோஷப்பட போறாரு. நானா பேசுறேன்னு நினைச்சுட்டான். கருணாநிதி நான் இது ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிஜேபியோட கூட்டணியில இருக்கும்போது முரசொலியில ஆர்எஸ்எஸ் பத்தி எழுதியிருக்கிறார். சமூக மக்கள் இயக்கம். அது ஒரு சமூக மக்கள் இயக்கம். எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு சர்வோதய இயக்கமோ, எப்படி திமுகவுக்கு அடிப்படையா தீக்கான ஒரு அமைப்பு வந்ததோ, அப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு சமூக இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு கலைஞர் எழுதியிருக்காரு. அதனால நாங்க சொல்றதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பத்தி நம்ப வேண்டாம். ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்க ஐயா சொல்லியிருக்காரு, உங்க பெத்த தகப்பேன், அதை வாசிச்சு பார்த்து அடிக்கடி கருணாநிதியின் மகன் சொன்னா மட்டும் பத்தாது. இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் நினைக்கிறீங்களா? முத்துவேல் கருணாநிதி மகன் ஐயா முத்துவேல் கருணாநிதி என்ன சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பத்தி கேளுங்க. மறந்துருந்தா நாங்க எடுத்து அனுப்புறோம் முரசொலியில. விசிகாவினுடைய ஒரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா, பாஜக ஒரு பேரணி நடத்துது, பாஜக ஒரு மாநாடு நடத்துதுன்னா எங்களுக்கு அது ஆட்சேபனை கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி, அவங்க நடத்ததான் செய்வாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் நடத்தவே கூடாது, நாங்க அவங்க நடத்தவே விட மாட்டோம், எந்த எல்லைக்கு வேணா போவோம் என்று விசிகாவுடைய பல செய்தி தொடர்பாளர்கள் பேசியிருக்காங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் பார்த்து அப்படி பயப்படுறாங்க என்று எடுத்துக்கொள்ளலாமா, இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் வளர்ந்து விட்டால் அவங்களுக்கு பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளலாம்? இது ஓப்பனா சொல்லிடுவா, கேண்டிடா பதில் சொல்லவா? சாதிய பாகுபாடுகள் இருக்கிற வரைக்கும் தான் விசிகாவுக்கு வியாபாரம். புரியுதுங்களா? அவர் இந்த தமிழகத்துல அவருடைய அரசியல் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா நான் வட மாவட்டத்துல இருக்கிறேன். இங்க வட மாவட்டத்துல எப்பெல்லாம் இரு பெரும்பான்மை சமூகங்கள் ஒன்றாக இணைந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறதோ அப்பெல்லாம் அந்த சமூகங்களுக்கிடையே பிரச்சனையை உண்டாக்குவதற்காக எதையாவது ஒரு வேலையை திருமாவளவன் பண்ணிட்டே இருக்கு. இப்போ அந்த சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்குன்னெலாம் பேசுனதெல்லாம் இது டங் ஸ்லிப்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா திருமாவளவன் நல்ல பேச்சாளர். இப்போ சில பேரால 1 மணி நேரம் நியாயமான வார்த்தைகளால பேச முயற்சி பண்ணாலும் முடியாது. இப்போ ஆர்எஸ் பாரதி இருக்காரு, சிவாஜி இருக்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசினாங்கன்னா இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்றேன்னு பாக்குறியா? ரெண்டுலாம் ஒரே மாதிரி பேச்சாளர்கள் தான். காந்தி இருக்காரு, அமைச்சர், இவங்கெல்லாம் முயற்சி பண்ணா கூட டீசெண்டா அவங்களால பேச முடியாது. ஆனா திருமாவளவன் நினைச்சா டீசெண்டா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் தான். வேணும்னே பேசுறது இதெல்லாம் சரக்கு இருக்கு மிடுக்கு. என்னன்னா இந்த 2 பெரும் சமூகங்கள் வட மாவட்டங்கள்ல ஒன்றிணைஞ்சு இயல்பிலே ஒன்றிணைஞ்சு பணியாற்றிட கூட இவருக்கு வியாபாரம் ஓடாது, இவருக்கு கடை நடக்காது. இப்போ இந்த மேல்பாதி கோவில் விவகாரத்துல பூட்டை பிடிச்சி ஆட்டுவியான்னு பேசுறது இதெல்லாம் எதுக்குன்னா, பட்டியல் சமூக பெருமக்கள் மீது பெரும்பான்மை வட மாவட்டத்துல வன்னியர் சமூக மக்களுக்கு வெறுப்புணர்வு வரணும். இதுதான் இவருடைய டோட்டல். நீங்க ஒட்டுமொத்த திருமாவளவன் அவர்களுடைய அந்த வாழ்க்கை எடுத்து அந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இதுதான் நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்கு. போவாரு, ஏதாவது ஒரு சமூகம் ஒரு ஹார்மோனியஸா போதா உடனே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஒரு வெறுப்பை உண்டாகும். வெறுப்பை விதைப்பவர் தான் திருமாவளவன். அவருக்கு எது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாதிய பாகுபாடுகளை தீண்டாமையை மனதிலிருந்தே அறவே அகற்றுகிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ்.
அறவேன்னா அறவே. அங்க வந்து அந்த ஒரு மனப்பான்மைக்கே இடம் கிடையாது. இல்ல ஐடி கார்டை காட்டுன்னு நிறைய பேர் கேட்டு அது ரொம்ப லூசுத்தனமான ஒரு வாதம் தம்பி. நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இது வந்து திருமாவளவனுக்கு பிரச்சனை. நீங்க இப்படி திருமாவளவனுடைய அந்த ஓட் பேங்க் இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதிக்கம், ஆர்எஸ்எஸ்ல பட்டியல் சமூக பெருமக்களோ இல்ல மற்ற பெரும்பான்மை சமூகங்களோ உள்ள வந்து ஆர்எஸ்எஸ்குள்ள நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா இந்த சாதி கடந்த மனநிலையை, இந்த சாதி கடந்த இந்து ஒற்றுமை மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்கன்னா இவர் கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதான். அதனாலதான் அவர் ஆர்எஸ்எஸ் பார்த்து பயப்படுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா வெகுஜன மத மாற்றத்துல பிஹெச்டி வாங்கினவர் திருமாவளவன். இல்ல இப்ப கூட பார்த்தேன் அவருடைய ட்விட்டர் பயோல பெருமையா வச்சிருக்காரு. ஆமா, அது பெருமையா இல்ல, ஃபண்டிங்காக வச்சிருக்காரு. அப்படிலாம் இருந்தா தான் ஃபண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிறைய ஃபண்ட் வந்தது. நான் சில விஷயங்களை நான் ஓப்பனா பேசுற ஆளு. நீங்க அந்த பிஹெச்டிக்கு அப்புறம் தான் விசிகாவுக்கு ஒரு குறிப்பிட்ட சில அமைப்புகள்ல இருந்து ஃபண்ட் நிறைய வந்தது. இதெல்லாம் உண்மை. இதை ஆதாரப்பூர்வம் நிரூபிக்க முடியும். நீ யாராவது எதுக்கு என்ன இன்னொரு டிஃபர்மேஷன் போட சொல்லு, நான் கோர்ட்ல வந்து சொல்றேன். வன்னியரசு போட்டார்ல, இன்னொன்று போட சொல்லு. எனக்கு தான் அவங்க கூட டிஃபர்மேஷன் அவங்க போடுறதும் நான் ஃபேஸ் பண்றதும் எனக்கு விளையாட்டு தானே, அதெல்லாம் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கோர்ட்ல ஆதாரப்பூர்வம் என்னால் தர முடியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இந்த உறுப்பினர் இல்ல ஐடி கார்டு கூட, ஐடி கார்டு ஏன்னா பேரணி நடத்துறீங்க, ஐடி கார்டு இல்லாம யாருன்னா வந்து பேரணி நடத்தலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினர் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, இந்திய தேசத்தில் இருக்கிற இந்திய பெருமக்கள் அத்துணை பேருமே ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் தான். அதான் ப்ரொஃபசர் அழகா சொன்னார், ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்புக்கான தேவையே உருவாகாம போனோம். என்னன்னா எல்லாருமே சுயம் சேவகர்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கான தேவையில்லை. ராஜராஜ சோழன் காலத்துல ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கான தேவையில்லை. ஏன்னா அப்போ எல்லாமே தேசப்பற்றோடு, தேச பெருமிதத்தோடு, ஆன்மீகத்தோடு, வரலாற்று பெருமிதத்தோடு தான் இந்த மண்ணில் வாழ்ந்தாங்க. ஆட்சியும் அறத்தின் வழியில் நடந்ததுனால பிரச்சனை இல்லை. எக்ஸாக்ட்லி. அறம் தான் இங்க எப்பயுமே ஆட்சி பண்ணுச்சு. அதனால தான் செங்கோல் எடுத்துட்டு போய் நரேந்திர மோடி அவர்கள் வச்சாரு. ரூல் பண்றது மன்னர்கள் கிடையாது, அறம் தான் இங்க ஆட்சி செய்யுது. எப்பயுமே அந்த டூலா இருக்கிறோன்ற ஒரு ஃபீல் எப்பயுமே இங்க ஆட்சியாளர்களுக்கு இருக்கும். நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா எல்லா மனிதகுல நாகரிகத்திலையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு காசு இருக்கணும் மதிப்பாங்க, இல்லைன்னா வந்து பவர் இருக்கணும் மதிப்பாங்க. இங்க மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்தவன் இருக்கான் பாத்தீங்களா. துறந்தார் பெருமை துணைக்குறின் வையத்து இறந்தாரோடு ஒப்பர் நிலத்து. வள்ளுவர் வந்து கடவுள் வாழ்த்து பாடிட்டு வான் சிறப்பு பார்த்துட்டு நீத்தார் பெருமை பாடிட்டு தான் அரண் வலியுறுத்த போறார். நீத்தார் பெருமைனா உலக சுகத்தை நீத்தார். இதுதான் இந்திய அறத்தினுடைய மிக பெரும் பெருமையை ஒழிய இது இப்ப அந்த காலத்துல எதுக்கு தேவை? அவசியம் இல்லை. அந்த காலத்துல எல்லாருமே ஆன்மீகம் பேசினாங்க, எல்லாத்துக்குமே இந்த வரலாற்று பெருமிதம். நான் திருப்பி சொல்றேன், இங்க என்ன அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் செஞ்சாங்கன்னா அந்த வரலாற்று பெருமிதத்தை உடைய மனதுல இருந்து எடுத்தாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் இந்து, இப்ப என்ன காமனா அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஆர்எஸ்எஸ்னா என்ன சார்? ஆர்எஸ்எஸ்னா இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு. அப்ப அது மதவாதம் இதானே காமனா பேசுறது. இந்துங்கிறதே மதவாதம் கிடையாது. இந்த தேசத்துல இந்த தேசம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் நீ இந்துன்னு பேர் வச்சிட்ட. இந்த தேசத்தினுடைய அறம், இந்த தேசத்தினுடைய வாழ்வியல் முறை, இந்த தேசத்தினுடைய பண்பாடு, இந்த தேசத்தினுடைய உடை, இந்த தேசத்தினுடைய இறையியல் கோட்பாடு, இந்த தேசத்தினுடைய ராஜா எப்படி பரிபாலனை பண்ணணும், நீதி பரிபாலன முறை, எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன? அறம், தர்மம். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்து மதம்னு பேர் வைக்கிறீங்க. இது மதம்ன்ற டப்பாக்குள்ள இதை அடைக்கவே முடியாது. மதம்னா ரிலிஜியன். ரிலிஜியனுங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு மதம் தமிழ் படுத்துதலே முதல்ல தப்பு. ஏன்னா ரிலிஜியனுங்கிற வார்த்தை ரெலிகேர்னு வருது. ரெலிகேர்னா என்ன? பிணைப்பு. இங்க பிணைப்புக்கு எதிரான ஒரு விஷயம். மதம் ஆச்சரியங்களை கடந்து வாழ்ந்தா இந்த தர்மம் போதிக்குதே ஒழிய பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு மாறியன இங்க பற்றே கிடையாது. அப்ப பற்றுங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அந்த ரிலிஜியன்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இந்து எப்படி நீங்க போய் அடைப்பீங்க? முடியாது இல்லையா? இங்க வந்து இந்த ரிலிஜியன் அப்படிங்கிறதுக்கு மதம்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அது கூட இந்த ரிலிஜியன்ங்கிற வார்த்தைக்கு இணையா வார்த்தை கிடைக்கல. எங்க தேவை இருக்கோ அங்கதான் வார்த்தை உருவாகும். இங்க தேவை இல்லை. ஏன்னா மதம்ங்கிற ஒரு கருத்தே இங்க கிடையாது. மதம்னா ஒரு கருத்துன்னு தான் வரும். பகவத்கீதையில மதம் நீங்க உன்னுடைய கருத்து என்னுடைய கருத்து. இந்த சோகால் ரிலிஜியனுக்குள்ள வராது. இப்ப நம்ம கிட்ட எப்படி ரிலிஜியனுங்கிற வார்த்தை இல்லையோ அது மாதிரி வெள்ளக்காரன்ட்ட தர்மாங்கிற வார்த்தை இல்லை. இன்னைக்கு ரிலிஜன் அப்படின்னு வச்சுக்கிட்டா, உதாரணத்துக்கு தர்மம்னா ரிலிஜன்னு சொல்றான். இது வந்து இங்கிலீஷ்காரன் அப்படிதான் சொல்லி கண்டிஷன் பண்ணிக்கிறான். அவனுக்கு நம்மளுடைய மரபுகள் ட்ரெடிஷன் தெரியல. ஹிந்து ட்ரெடிஷன்ல மனைவியை பத்தி தர்ம பத்தினி தான் சொல்லுவாங்க. என்னோட தர்ம பத்தினி, தர்ம பத்தினா மனைவின்னு அர்த்தம். அப்போ ரிலிஜியஸ் ஒய்ஃப்னு அர்த்தம். அது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ரிலிஜியஸ் ஒய்ஃப் வேற, செக்குலர் ஒய்ஃப் வேற, கம்யூனல். அது திராவிட மாடல் தான் பொருந்தது. மனைவி தர்ம பத்தினா ரிலிஜியஸ் ஒய்ஃப் இல்லாத மாதிரி
தர்மம் இந்து தர்மம்னாலும் இந்து ரிலிஜன் அர்த்தம் இல்லை. அஸ்வத்தாமன் ரொம்ப கரெக்டாக சொன்னார். ரிலிஜன் இஸ் ஈக்குவல் டு தர்மா இஸ் ஈக்குவல் டு ரிலிஜன்ங்கிற அந்த ஈக்குவேஷன் தப்பு. இந்த டோட்டல் இந்த கண்ட்ரியோட செட்டப் இருக்குல்ல, டோட்டல் செட்டப் மீன்ஸ் டோட்டல் செட்டப். அந்த டோட்டல் செட்டப்புக்கு பேர் தான் அறம் அல்லது தர்மமே ஒழிய, அதை வந்து இந்துங்கிற டப்பாக்குள்ள நீங்க அடைச்சிங்கல்ல, அதுதான் இந்த நாட்டில் நீங்க பண்ண பெரிய பாலிடிக்ஸ். இப்ப நாங்க இந்த தேசத்தினுடைய அந்த டோட்டல் செட்டப்பை பத்தி பேசும்போது நீ அதை மதம்ன்ற டப்பாக்குள்ள அடைச்சிட்டு சார் நீங்க மதத்துக்காக பேசுறீங்க சார்ன்னு சொல்றீங்க. புரியுதா? இதுதான் விஷயம். இப்போ உனக்கு வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இப்ப பின்னாடி இருக்குல்ல, அதுக்கு உனக்கு பெருமிதம் இருக்கா? கண்டிப்பா இருக்கா? இந்த பெருமிதம் உனக்குள்ள இருக்கணும், இவ்வளவுதான். இந்த பெருமிதத்தை விட்டுட்டு நான் தாஜ்மஹாலை பார்த்து தான் பெருமிதப்படுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்க வேணாம். இது பார்த்து பெருமைப்படு, இது வேணான்னு சொல்லாத. இதை பீரங்கியின் வாய் கொண்டு பிளக்கும் நாள் என்னாலோ பொன்னால்னு சொல்லாத. ஏன்னா இதுதான் உடைய வரலாற்று அடையாளம். இவ்வளவுதான். இதாவது நம்முடைய தர்மம், நம்முடைய அறம், நம்முடைய நாடு இந்தியான்னா என்ன? இந்த அறத்தினாலதான் இந்தியா வந்துச்சு. தென்குமரி வடபெருங்கல் குணக்குட கடலா எல்லை குன்றுமலை காடு நாடு ஒன்றுபட்டு வழிமொழிய. அப்பயே புறநானூற்று பாடலே இது ஒரே நாடுதான். இது கொடிது கடிந்து கோல் திருத்தி படுவது உண்டு படலாற்றி படுவது. இதுல என்ன சொல்ல வராங்க? இந்த நாட்டுக்கு முழுசுக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கலைஞ்சிட்டு ஒரு கோல், ஒரு செங்கோல் ஆட்சி, ஒரு அறத்தின் வழியான ஆட்சியை உருவாக்கி முழுதாண்டோர் வழிகாவல்னு முடியும் புறநானூற்று பாடம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த தேசத்தை அறம் என்கிற ஒரு செங்கோல் ஆண்டு இருக்கிறது. அதுதான். அதுக்கு நீ என்ன பண்ணிட்ட? இன்னைக்கு வந்து இல்ல சார் இது மதம் சார் அப்படின்ற. அதை பத்தி நான் பேசினா என்ன மதவாதிங்க? இது மதமே இல்லை. அப்ப இதை பத்தி பேசுற நான் எப்படி மதவாதியா இருக்க முடியும்? இந்த ஹிந்துத்துவா, அந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி பத்தி பரப்பப்படுற பிகஸ்ட் ப்ராபகண்டா அப்படின்னு நீங்க எதை பார்க்குறீங்க? பிகஸ்ட் ப்ராபகண்டா தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் ஹிந்துத்துவாவை பத்தி பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி என்று எடுத்துக்கலாம். இல்லை, இதுதான் அதுதான் ஸ்ட்ரேயா பார்க்கவே முடியாது. எல்லாமே ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். நீங்க வந்து குறிப்பா 77 எமர்ஜென்சி நீக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப வேகமாக வளருது. அது வரைக்கும் பல இடங்களில் வந்துட்டா கூட 1940 தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் வந்தது. தாதாவராவ் பரமார்த் அப்படின்னு ஒரு பிரச்சாரக்கு, அவர் தான் முதல்ல தமிழ்நாட்டில் வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த பிரச்சாரகரை அனுப்பிச்சது டாக்டர்ஜி தான். டாக்டர்ஜி உயிரோடு இருக்கும்போது நாக்பூரில் நடந்த அவர் கலந்து கொண்ட கடைசி ஆர்எஸ்எஸ் முகாம்ல தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் அந்த கேம்ப்ல இருக்காங்க 40களிலே. அப்ப முழுமையான ஒரு இந்தியாவை அவர் பார்த்துட்டு தான் காலம் பண்ணார். அப்ப எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து எதிர்ப்பு நிறைய இல்லை. 40கள்ல இருந்து 75 வரைக்கும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திமுகவும் முஸ்லீம் அமைப்புகளும் கம்யூனிஸ்டுகளும் எமர்ஜென்சில சேர்ந்து வேலை செஞ்சாங்க. பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். 1,25,000 பேர் மிசா கைதிகள் இந்தியா முழுக்க. அதுல 1,00,000 பேர் ஆர்எஸ்எஸ் காரன், 25,000 பேர் தான் மற்ற இயக்கங்கள் எல்லாமே. நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பாலா சாஹேப் தேவரஸ் ஜெயில இருந்தார், அத்வானி ஜெயில இருந்தார், வாஜ்பாய் ஜெயில இருந்தார், அத்வானி பெங்களூர் ஜெயில தான் இருந்தார். இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். இப்ப 77க்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்களை பார்த்து ஜனநாயக மீட்டெடுப்பு போராட்டத்துல அவங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்துட்டு நாடு முழுக்க பல பேர் ஆர்எஸ்எஸ்க்கு வந்தாங்க. அப்போ லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் எவ்வளவு பெரிய தலைவர், சர்வோதய லீடர், கிட்டத்தட்ட எமர்ஜென்சி வந்தது காரணமே அவர் தான். அவர் முழுமை புரட்சின்னு அறிவிச்சதுதான். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் முகாம்ல போய் பேச போறாரு. அப்போ எதிர்க்கிறாங்க, நீங்க போகக்கூடாது, ஆர்எஸ்எஸ் வந்து ஃபேசிஸ்ட் இயக்கம் அப்படின்னு. அதுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணுடைய பதில் என்ன தெரியுமா? இன்னும் கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த பதில். அந்த புத்தகம் என்கிட்ட வீட்டிலே இருக்கு. இஃப் ஆர்எஸ்எஸ் இஸ் ஃபேசிஸ்ட், ஐ ஆம் ஆல்சோ ஃபேசிஸ்ட். எப்படி என்ன கேட்டது? என்ன பெரிய தலைவராக வரலாம், என்ன லெஜெண்ட். ஆர்எஸ்எஸ் இஸ் ஃபேசிஸ்ட், ஐ ஆம் ஆல்சோ ஃபேசிஸ்ட். அந்த அளவு எதிர்ப்பை கட்டவிழ்க்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் 77க்கு அப்புறமா தான் 80களில் இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்து இயக்கங்கள்லாம் ஆரம்பிச்சாங்க. ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு வந்தோம். அதனால நம்ம ஆர்எஸ்எஸ் ஏற்றிருக்கிறாங்க, இந்து சிந்தனை ஏற்றிருக்கிறாங்க, மதமாற்றத்தை ஊக்குவிச்சிருக்கிறாங்க, ஜாதி மோதல்களை இங்கே தூண்டி விட்டுருக்காங்க. இப்படி எல்லா வகையிலையும் ஆர்எஸ்எஸ்க்கான எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் கருத்தியல் ரீதி ஆர்எஸ்எஸ்க்கான எதிர்ப்பு. ஹிந்துத்துவா என்ற அந்த ஐடியாலஜி கேட்குறாங்க. ஐடியாலஜிக்கு தான் இதெல்லாமே ஹிந்துத்துவா தானே பண்ணுது. ஹிந்துத்துவா தான் இந்துக்களை ஒன்றுபடுத்துது. ஹிந்துத்துவா தான் தீண்டாமை ஒழிக்கணும்னு சொல்லுது. ஹிந்துத்துவா தான் ஜாதி கடந்த ஒரு இந்து ஒற்றுமையை, நம்ம ஜாதியை ஒழிச்சிட்டு போற இந்து ஒற்றுமையை பத்தி பேசல. ஜாதியை அப்ப அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து இட் இஸ் நாட் கோயிங் அகெயின்ஸ்ட் காஸ்ட், இட் இஸ் கோயிங் அபவ் காஸ்ட். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கோயிங் அபவ், இட்ஸ் நாட் கோயிங் அகெயின்ஸ்ட். அப்போ இந்த இதெல்லாம் விரும்பாத சக்திகள் அந்த இந்துத்துவ பிரச்சாரத்தை விரும்பாதில்ல.
ஒரு பொய் ஏதாவது ஒரு பொய். அவன் கேட்கறது ப்ராப்பகண்டா என்ன அப்படின்னு. ஆர்எஸ்எஸ் பத்தின ப்ராப்பகண்டால எது பெரிய ப்ராப்பகண்டா? ஆர்எஸ்எஸ் பத்தின புரபகண்டால பெரிய புரபகண்டாவை சொல்றது இது வந்து வகுப்பாத இயக்கம். ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல துப்பாக்கி சுட கத்து கொடுப்பாங்க. இது வந்து இல்ல நானே சுட்டிருக்கேன்ட்டு நிறைய ஊடகத்துல உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. நானே சுட்டிருக்கேன், தோசை சுட்டிருப்பார். நானே சுட்டிருக்கேன் ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல தோசை சுட்டிருக்கேன். முட்டா பசங்க யாரு சொல்றது? எல்லாமே நமக்கு எதிரான பிரச்சாரம் சார். இங்க பாருங்க, ஆர்எஸ்எஸ் வந்து வட இந்திய இயக்கம். ஆர்எஸ்எஸ் வந்து ஹிந்திய சமஸ்கிருதத்தையும் ப்ரொமோட் பண்ற இயக்கம். தமிழுக்கு எதிரான இயக்கம். ஆர்எஸ்எஸ் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து ஒருத்தர் போட்டு டு ப்ரொமோட் சான்ஸ்கிருதி ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்னு அதுல இருக்கு. சமஸ்கிருதி அதை எடுத்து போட்டு திராவிடர் கழக பத்திரிகை அந்த விடுதலையில பாருங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சமஸ்கிருதத்தை ப்ரொமோட் பண்றது. அந்த சான்ஸ்கிருத்தினா சம்ஸ்கிருதம்னா தான் மொழி, சான்ஸ்கிருத்தினா கல்ச்சர்னு அர்த்தம். ஹிந்தியில சான்ஸ்கிருத்தினா கல்ச்சர். அது நாட்டினுடைய பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்காக வந்து இயக்கம்னு இருக்கிறத பாருங்க, அவனே ஒத்துக்கிட்டான். அது சமஸ்கிருதத்துக்காக தான் இருக்கு, தமிழுக்கு எதிரானது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வகுப்பாத இயக்கம், இது பிரிவினைவாத இயக்கம், இது வந்து மத கலவரத்தை தூண்டுற இயக்கம், இது வட இந்தியர்கள் திட்டம் போட்டு கொண்டு வந்த ஒரு இயக்கம், இது மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட இயக்கம், இது வந்து முதலாளிகள் பணக்காரங்களுடைய கைப்பாவையாக செயல்படுற ஒரு இயக்கம். இதெல்லாம் தான் பெண்களுக்கு எதிரானது. ஆர்எஸ்எஸ்ன்றது பெண்களுக்கு எதிரானது, ஆர்எஸ்எஸ்ன்றது தலித்துகளுக்கு எதிரானது. புரியுதா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் என்பது சமூக நீதிக்கு எதிரானது, ஆர்எஸ்எஸ் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. இப்படி அவங்க எல்லாமே. கோபால்ஜிட்ட ஒரு தடவை நான் கேட்டேன், நீ கேட்குறீங்களா நமக்கு எதிரான பிரச்சாரம் என்ன வலிமையா இருக்குன்னு. நம்ம பத்தி பிரச்சாரத்தை பத்தி ஒரு இயக்கம் சார்பா ஒரு 50 விஷயம் போட்டிருந்தான். 50 காந்தி கொலைக்கு காரணம் ஆர்எஸ்எஸ். டெல்லியில காமராஜர் வீட்டை தீ வச்சு கொளுத்து, காமராஜர் தங்கியிருந்த போது தீ வைத்து கொளுத்தியது ஆர்எஸ்எஸ். நாடு முழுக்க கலவரங்களை உருவாக்கிய ஆர்எஸ்எஸ். இப்படி வரிசையா போட்டே இருந்தான். 50 போட்டிருந்தான். நான் அவர்கிட்ட எடுத்து காமிச்சு, 50 போட்டிருக்கான், இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுக்கு பதில் சொல்லணுமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லாத, விட்டுட்டு போய், இதெல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னொருத்தன் வந்து இன்னொரு நோட்டீஸ் போடுவான். அவன் வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிறந்தா கூட ஆர்எஸ்எஸ் தான் காரணம் போடுவான். அதனால இதெல்லாம் கவலைப்படாது. நம்ம வேலை மக்களை இணைப்பது, மக்களுக்கு தொண்டு செய்வது, இந்து ஒற்றுமை உருவாக்குவது, அதை நோக்கி பணி செய்யன்னு சொல்லுவார். அதனால இதுதான் அதிகம் அதுதான் அதிகம்னு இல்லை. எல்லா யூ அக்குமுலேட் ஆல் ஈவில் திங்ஸ் அண்ட் யூ புட் இட் ஆன் தி ஹெட் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ் மேன். இது வந்து இதுக்கெல்லாம் காரணம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. துக்ளக் ஷோ கூவம் நதிக்கரையிலேன்னு ஒரு தொடர் எழுதினார், தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டல. உங்களோட நீங்க அவசியம் வாசிக்கணும். துக்ளக்ல அதுல ஜக்குன்னு ஒரு கேரக்டர் வரும். அவன் தான் பொலிட்டிக்கல் அட்வைசர் டு பெரிய பெரிய ஆட்களுக்குலாம். அதாவது ரகுநாத ஐயர்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கு இவன் தான் அட்வைசர். அந்த கார்ட்டூனே பார்த்தீங்கன்னா நல்லா கைலி கட்டி அந்த பட்டை பெல்ட் எல்லாம் போட்டு அப்படி மீசையெல்லாம் வச்சு அந்த ஒரு டிபிக்கல் ரவுடி லுக்கில் தான் இருக்கும் அந்த ஜக்கு கேரக்டர். அப்போ எலெக்ஷன் வரும், கேண்டிடேட் நிற்பான், ரகுநாத ஐயரும் கேண்டிடேட்டாக நிற்பார். அப்போ எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு ரகுநாத ஐயர், இதுதான் அட்வைசரு, கன்சல்டன்ட் பிரசாந்த், அந்த காலத்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி கேட்கும்போது சொல்லுவான், இவன் அவன் ஐயரே தான் கூப்பிடுவான். ஐயரே அவனை எதிர்கட்சி கேண்டிடேட், அவன் கிடக்குறான் பேமானின்னு சொல்லின்னு போயிட்டே ஐயர் அப்படிமா. இல்லப்பா அவன் நல்லா தெரியும், இவர் சொல்லுவார், நல்ல மனுஷன் இவர், அவனுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு எதிராக நிற்கிறான், ஆனா ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், அவனை எதிர்த்து எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ஐயரே அவங்ககிட்ட பிரச்சனை. எதிர்கட்சிக்காரனை போய் நல்லவன் பேசினா நீ எப்ப உருப்படுவ, அவன் பேமானி அப்படின்னு சொல்லிட்டே போறான். சரி, அவனை நான் பேமானின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான் அப்படின்னு ஒரு கேட்பாரு. அவன் ஊராண்ட எல்லாத்தையும் போய் நான் பேமானி இல்லை, நான் பேமானி, அது அவன் வேலை தலையா, அவன் வேலை ஐயற, நீ ஏன் கவலைப்பட, நீ அவன் பேமானின்னு சொல்லிட்டு போனான். ஊராண்டு எல்லாம் போய் நான் பேமானி இல்லை பேமானி. அதனால இவங்க ட்ரிக் என்ன தெரியுமா, இந்த ஜக்கு, இந்த திமுக கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் அந்த ஜக்கு அவன் என்ன பண்ணுவான், ஆர்எஸ்எஸ் வகுப்பாத இயக்கம், பிஜேபி வகுப்பாத இயக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அது என்ன டேட்டா, என்ன ப்ரூஃப், எதை பார்த்தான், எது அதை வந்து கவலை இல்லை. இப்ப நம்ம என்ன செய்யணும், உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் என்ன செய்வீங்க, உட்கார வச்சுட்டு அவர் உங்களை வகுப்பாதிட்டாங்களே என்ன பதில் என்ன கேட்டுப்பீங்க. நான் ஊராண்டு எல்லாம் போய் நான் பேமானி இல்ல பேமானி, புரியுதா? அந்த ஸ்டைல் தாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ். பட் அதுல ஓரளவுக்கு அவங்க வெற்றி கண்டிருக்காங்க என்று வெற்றி கண்டா ஏன் அப்படி சொல்றாங்க? வெற்றி கண்டால் 3ஆம் முறையும் எப்படி மோடி பிரதமராக இருப்பான்னு சொல்லுங்க. வெற்றி இன்னைக்கு இத்தனை முதலமைச்சர் எப்படி உருவாங்க, இத்தனை ஸ்டேட்ல எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வரும்?
இன்னைக்கு தமிழ்நாட்டிலையுமே ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸா பிஜேபி வளர்ந்துருக்கு. எப்படி வரும்? எல்லா இந்து இயக்கம் வளர்ந்துருக்குங்க. இதுல என்னன்னா மற்ற இயக்கங்கள் வளர்றது அது இன்டான்ஜிபிள், தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்து முன்னணி வளர்ந்துருக்கு, பட் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு மெஷர் பண்ணி பாக்குறதுக்கான அப்பரேட்டஸ் இல்ல நமக்கு. அரசியல் கட்சினா ஓட் ஷேர், அரசியல் கட்சிங்கிறதுக்கு அதுக்கு வெளிப்படையா தெரியுது, இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம், இத்தனை பெர்சன்டேஜ், இத்தனை சீட் ஜெயிச்சிருக்கோம் தெரியுது. அப்ப பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்காது. இப்போ ஆர்எஸ்எஸ்ல தமிழ்நாடு இத்தனை ஷாக்கா நடக்குதுன்னா நீங்க கண்ணில் பார்க்கல, அதனால நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. இந்து முன்னணி வளர்ந்துருக்குன்னா ஏத்துக்க மாட்டீங்க. முருகபக்தர் மாநாட்டில் 5 லட்சம் பேரை கூட்டினாங்க இந்து முன்னணி, மிகப்பெரிய சாதனை இல்ல? இன்னைக்கு 27,000 பேருக்கு நம்ம எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, 41 பேர் செத்து போயிட்டான்னு 5 லட்சம் பேர் ஒரு சின்ன அசம்பாவிதம், ஒரு சின்ன குப்பை கூட முடிச்சிட்டு சேர்ல அடுக்கி வச்சுட்டு போனா. அப்ப எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குறோம்? கூட்டம் மட்டும் இல்ல, கூட்டத்தோட குவாலிட்டியை பார்க்கணும்ல நீங்க. அந்த குவாலிட்டியை ஏன் இந்த இயக்கம் மட்டும் உருவாக்குது? ஒரு டாஸ்மாக் பாட்டில் இல்ல, ஒரு பீடி சிகரெட் இல்ல, அவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்ல, போலீஸே இல்லைங்க 5 லட்சம் பேர் இருக்கிற மாநாட்டுல. காவல்துறையே உள்ள கண்ணில் பார்க்கல. அந்த வீடியோ கிளிப்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு போலீஸ் உள்ள இல்ல, ஆனால் பெர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு ப்ரோக்ராம்லாம். அப்போ பை அண்ட் லார்ஜ் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் உருவாக்கி இருக்குல்ல. இதெல்லாம் அந்த ஈவில் ஃபோர்ஸஸ்க்கு பிடிக்காதுங்க, தீய சக்திகளுக்கு பிடிக்காது. அதனால அவன் தே வில் அபியூஸ். ஆனா ஆர்எஸ்எஸ்ல தலைவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? இதை பத்தி கவலைப்படாது. ஒன்னொன்னுக்கு அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா நமக்கு பொழுது விடாது. நம்ம தேவை அது இல்லை. நீ நம்ம வேலையை போக, மக்கள் ஒர்க் என்னன்னு பார்ப்பாங்க, ரிசல்ட் என்னன்னு பார்ப்பாங்க, என்ன டெலிவரி பண்றோன்னு பார்ப்பாங்க. அதனாலதான் பப்ளிசிட்டி இல்லாம இந்த மக்கள் ஒர்க்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதுக்கான காரணம் இதுவும் ஒண்ணு. ஆமா, பப்ளிசிட்டி கிடையாது நமக்கு. காலத்து கட்டாயத்துல சில விஷயம் செய்யறோம் ஆர்எஸ்எஸ். ஏங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் குருஜி ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு கேமரா வச்சு ஒருத்தன் குருஜி போற இடமெல்லாம் படம் எடுத்துட்டே இருக்கான் பழைய அந்த காலத்துல. அவர் கூப்பிட்டு சொன்னாரா, நீ ஸ்வயம் சேவக்கா? ஆமா. ஏ ஸ்வயம் சேவக் வித் ஏ கேமரா இஸ் லைக் ஏ சன்னியாசி வித் ஏ லேடி அப்படின்னாராம். இதெல்லாம் என்ன இது என்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கு. ஏ ஸ்வயம் சேவக் வித் ஏ கேமரா இஸ் ஏ சன்னியாசி வித் லேடி. அப்போ அந்த அளவு நான் என்ன பண்றேன்னு கேட்டான். நான் என் நாட்டுக்காக நான் வேலை செய்யறேன். அவர்கிட்ட சொன்ன, அவனுக்கு புரியல. அவனுக்கு சொன்னாரா, நீ வீட்டுக்கு போற, உங்க அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வர தம்பிங்கிறாங்க, அம்மாவுக்கு தண்ணி கொடுக்குறேன், போட்டோ எடுத்து போட்டுக்க. என் தாய்க்கு நான் குடிக்க தண்ணீர் கொடுத்தேன், என் தந்தைக்கு நான் துணிமணி எடுத்து கொடுத்தேன், எங்க அம்மா அங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, நான் கூட இருந்து பார்த்து கொண்ட போது அப்படின்னு படம் எடுத்து போடுவேன். இப்ப போடுறான் எல்லாம் பைத்தியம். அப்படி என் தாய்நாட்டுக்கு செய்யற வேலை இதுல எது விளம்பரம்னு கேட்டவர் குருஜி. இப்ப உங்களை மாதிரி ஊடகங்கள்ல நீங்க என்ன செய்யறேன்னு போட்டு எங்களை தாளிக்கிறதுனால நாங்க சகிச்சுக்கிட்டு ஏதோ 2 போட்டோ எடுத்து போட்டு காமிக்க வேண்டியது. இது போட்டோ எடுத்து பப்ளிசிட்டி இல்லாததுனாலேயே அரசு என்ன செய்கிறது என்பதே. அதனாலதாங்க நீங்க அபியூஸ் பண்றதுனால எங்களுக்கு அதை காமிக்க வேண்டிய அவசியம் வருது. அவ்வளவுதான். நாங்களும் பேமான் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. ஆக்சுவலா என்னன்னா, இவங்கெல்லாம் திட்டுறாங்கன்னா அப்ப இந்த அமைப்பு நல்ல அமைப்பு தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அது கரெக்ட். உண்மை, நான் நடந்ததை சொல்றேன். உளுந்தூர்பேட்டையில என்னுடைய காலேஜில் தான் கேம்ப் நடந்தது, ஆர்எஸ்எஸ் கேம்ப். 10 நாள் கேம்ப், 5 நாள் முடிஞ்சு போச்சு. 5ஆவது நாள் ஒருத்தன் எனக்கு பதட்டமா ஃபோன் பண்ணான். எல்லா காலேஜில் எனக்கு ரொம்ப ஜூனியர் அவன். அண்ணா என்ன நம்ம காலேஜில் தான் ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடக்குதாங்க? ஆமாடா அப்படின்னு. இப்போ ஜாயின் பண்ண முடியுமா? ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் அவனுக்கு. இல்லைப்பா முடியாது, நான் நெக்ஸ்ட்டு கேம்பில் நான் அவங்க பிரச்சாரக்கு நம்பர் தரேன், நீ அவங்கள்ட்ட பேசல, அடுத்த வருஷம் கேம்பில் நீ போய் அகாமடேட் ஆகிக்கலாம். நான் ரொம்ப இது பண்ணான். அப்புறமா தயங்கி ஆட்ட ஒரு விஷயம் கேட்டான். என்னடா அண்ணா? இல்லைண்ணா, இந்த துப்பாக்கி சொல்றதெல்லாம் இந்த கேம்ப்ல கத்து தருவாங்களா, இல்லை இந்த கேம்ப்ல தோசை சொல்றதா கத்து கொடுப்பாங்க? துப்பாக்கி சொல்றதெல்லாம் இந்த கேம்ப்ல கத்து தருவாங்களா, இல்ல அடுத்த கேம்ப்ல கத்து தருவாங்களா? நிறைய விதமான, அதெல்லாம் அவனுக்கு புரியுது, நிறைய விதமான கேம்ப்லாம் இருக்கு. இல்ல எந்த கேம்ப்ல நான் துப்பாக்கி எல்லாம் கத்து தருவாங்க அப்படின்னு கேட்டான். நான் ஒன்றும் சொல்ல, எப்பா எனக்கு நீ பிரச்சாரக்கு நம்பர் தரப்பா, நீ அவர்கிட்ட கேட்டுக்க எந்த கேம்ப்ல சொல்லி தருவாங்கன்னு. ஆக்சுவலா என்னன்னா, இவங்கெல்லாம் இந்த தேசத்துடைய விரோதிகள்னு மக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ திருமாவளவன் இருக்காரு. திருமாவளவன் ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசினாலே அதை செய்யறதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு பெருந்திரள் கூட்டம் இருக்கு, பட்டியல் சமூகத்தை உட்பட. அவரு தான் நிறைய பிஆர்ஓ பண்றாரு. இவர் பேசுறாருன்னா கண்டிப்பா அது நல்ல இயக்கமாப்பா, ஸ்டாலின் பேசுறாருன்னா கண்டிப்பா அது நல்ல இயக்கமாப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? இது மாதிரி ஸ்டாலினே ட்வீட் பண்ணிக்கிறார்ல, காந்தியை
மகாத்மா காந்தியை கொன்றவர்களுக்கு செயல் வடிவம் செயல் வடிவம் கொடுக்குற அதெல்லாம் போட்டிருக்காருல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, மூணு தடவையா இந்தியாவில் தொடர்ந்து ஆட்சிக்கு வரோம். பல மாநிலங்களில் முதலமைச்சராகும், தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டு இருக்கு, ரொம்ப பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கு. இப்போ காந்தியை கொன்னது ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலாம், அதை பேட்டர்னைஸ் பண்ற இயக்கம் தான் பிஜேபின்னு சொன்னா உலகமெல்லாம் என்ன செய்தி போகும் ஸ்டாலின் மூலமா? காந்தியை கொன்ன ஒரு இயக்கத்துக்கு இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. காந்தியை கொன்ன ஒரு கட்சி இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சியில் இருக்கு. காந்தியை கொன்ன ஒரு நபருக்கு, ஒரு கட்சிக்கு வந்து மக்கள் தொடர்ந்து 3வது முறை ஆட்சியில் உட்கார வச்சு அது ஒரு சிஎம்ஏ சொல்றாருன்ட்டு, ஒரு சிஎம் சொல்றாரு. ரொம்ப சீரியஸ். இது வந்து காந்திக்கு டிஸ்ஹானர் இல்லையான்னு கேட்கறேன், டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லையா? அது காந்திய தேசத்தின் தந்தை என்போம், மகாத்மா கொண்டாடுங்க, அதெல்லாம் விட்டு அவர் மகாத்மா தான், ரொம்ப பெரிய மகாத்மா. தேசத்தந்தை நானே ஏத்துக்க மாட்டேன், நான் காந்தியன் ஆனாலும் ஏத்துக்க மாட்டேன், அது வேற. ஆனா காந்திக்கு செய்யற மரியாதையான்னு கேட்கிறாரு. அவரை கொலை செஞ்சான்னு சொன்னா இவன் தான் பண்ணான்னு சொல்ல திரும்ப இவன் ஆட்சிக்கு வந்தா உலகத்துக்கு என்ன செய்தி? காந்தியை கொலை பண்ணவனுக்கு நான் இந்தியாவில் ரொம்ப பெரிய அங்கீகாரம் இருக்குன்னா காந்திக்கு என்ன மரியாதை? நீங்க தயவுசெய்து ஆர்எஸ்எஸ் மேல உள்ள மரியாதைனால இதை பேச வேண்டாம். காந்தி மேல உண்மையிலேயே மரியாதை இருந்தா எப்படிலாம் பேசுறாங்க. அஸ்வத்தாமன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் சொல்றேங்க. நான் வந்து மதுரை மாவட்டத்துல ஆர்எஸ்எஸ் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்துல ஒரு லோக்கல் விஐபி ஒருத்தர், ரொம்ப பெரிய தொழிலதிபர், அவரை வந்து கூட்டிட்டு வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கணும், ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கணும்னு சொல்லி அவரை அணுகிறேன். என் கூடயே ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஆர்வமா வந்த ஒரு இளைஞர், என்னோட 2-3 வயசு மூத்தவர். அவர் என் கூடயே ஒரு 15-20 நாள் அதுக்காக வேலை செய்யறாரு, அந்த நிகழ்ச்சிக்காக வேலை செய்யறாரு. அவருக்கு ஆர்எஸ்எஸ் மேல அபண்டன்ட் இன்ட்ரெஸ்ட். இந்நேரம் அதை பத்தி பேசுவாரு, என்ன எப்ப கூப்பிட்டாலும் உடனே வேலைக்கு வருவாரு. ராத்திரி 12 மணிக்கு தான் தூங்கி இருப்பாரு, காலைல 5 மணிக்கு போய் நின்று வாங்க போலாமா அப்படின்னா வந்துருவாரு, அப்படியே கிளம்பி வந்துருவாரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அவரு கூட வந்தார். இவரையும் கூட்டிட்டு போய் தான் அந்த தொழிலதிபர்கிட்ட நான் பேசினேன். இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி இந்த மண்டபத்தில் வச்சிருக்கோம், இன்னாரும் சிறப்புரையாற்றுறாங்க, நீங்க வந்து தலைமை தாங்கி நடத்தணும், ஒரு 5 நிமிஷம் பேசணும் ஆர்எஸ்எஸ் பத்தி எல்லாம். அவர் சொன்னார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆர்எஸ்எஸ் பத்தி, ஆனா நான் எதுவுமே நல்லதா கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னாரு. அப்ப நான் இந்த மாதிரி நிறைய வரும் ஆரம்ப காலங்கள்ல, எங்களுக்கு 80s எல்லாம் இந்த மாதிரி நிறைய எதிர்கேள்விகள் வச்சுட்டே இருப்பாங்க. நாங்க யாரை போய் இன்வைட் பண்ணாலும் எதிர்கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த எதிர்ப்பு பிரச்சாரம் ரொம்ப இருந்தது. கேம்பெயின் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்தது நம்ம எதிராளிகளுக்கு. அப்ப அவர் சொன்ன முக்கியமான விஷயம், ஆர்எஸ்எஸ் தான் காந்திய கொன்ன இயக்கமாமே. ஏன்னா இவர் கொஞ்சம் காங்கிரஸ் பேக்ரவுண்ட் வரல. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப வருஷமா சொல்றாங்க அப்படின்ட்டு, அது எப்படி இல்லை அப்படின்னு சொன்னேன் நான். எப்படி அந்த விசாரணை எப்படி நடந்தது, அந்த மகாத்மா காந்தி அசாசினேஷன் கேஸ்ல அந்த ட்ரையல்லையோ அந்த சார்ஜ் ஷீட்லையோ எங்கேயுமே ஆர்எஸ்எஸ் பேர் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தமே இல்லை. எந்த ஆர்எஸ்எஸ் காரனே இந்தியா முழுக்க அந்த கொலை வழக்குக்காக யாரையுமே கைது பண்ணல. பட்டேலே முன் வந்து இது தவறு, ஆர்எஸ்எஸ் தடை வச்சு தவறுன்னு சொல்லி அந்த தடையை நீக்கினாரு. திரும்ப இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மகாத்மா காந்தி கொலை வழக்கு சரியா நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கபூர் கமிஷன் ஒன்று அமைச்சாங்க. கொலை நடந்தது 48, இந்த அம்மா கபூர் கமிஷன் அனுப்பிச்சது 68, 1968. 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் காந்தி கொலை கொலையை மறுபடியும் ப்ரூவ் பண்றாங்க. அந்த கபூர் கமிஷன் தெளிவா போட்டிருக்கு, இதுல இருந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு கபூர் கமிஷன் ரிப்போர்ட் இருக்கு. 20 வருஷம் கழிச்சு கூட இந்திரா காந்தினால நியமிக்கப்பட்ட கமிஷன், அந்த அம்மா எப்படியாவது ஆர்எஸ்எஸ் கார்னர் பண்ணிடலாம் தான் கபூர் கமிஷனை அமைச்சாங்க. இப்படி எல்லாத்தையும் சொல்லி இந்த மறுபடியும் சம்பந்தம் இல்லை, ஆர்எஸ்எஸ் பிராத்தஸ்மரன்ல நாம காந்தி பேரையும் சொல்றோம் அப்படின்னு அவர் சொன்னேன். அவர் ரொம்ப கீழா கேட்டாரு அந்த தொழிலதிபர். என் கூட வந்தார்ல நண்பர், அவரும் ரொம்ப கீழா அப்படி வச்சு, அவர் கொஞ்சம் விஷயமானவர் தான், கீழா கேட்டாரு. கேட்டுட்டு மறுநாள் அந்த தொழிலதிபர் என் கூட வந்துட்டார். இவர் மறுநாள் வரதை நிறுத்திவிட்டார். நான் மறுநாள் இவர் வீட்டுக்கு போறேன். அவர் சொன்னார், தம்பி நான் ஆர்எஸ்எஸ்க்கு வந்தது இது காந்தியை கொலை செஞ்ச இயக்கம் தான். இப்ப நேத்து நீங்க பேசுனதுக்கு அப்புறம் அவரோட பேசுனீங்களா, எனக்கு கன்வின்ஸ், நீங்க உண்மைதான் சொல்றீங்க, எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்த கொலைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இனிமே எனக்கும் ஆர்எஸ்எஸ் சம்பந்தம். ஒருத்தர் உள்ள வர்றாரு, இவர் வெளியில போறாரு. அப்ப இவ்வளவு நாளா என் கூட ஒரு 15 நாள் கூட இருந்தாருன்னா இந்த எதிர்காலிகளுடைய பிரச்சாரம் இதுவே தான் கொண்டவன் சொன்னதுனால அவருக்கு ஏதாவது காந்தி பிடிக்காது போல, அவரை கொலை பண்ணிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? தி மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் பர்சனாலிட்டிஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் பர்சனாலிட்டிஸ் இன் திஸ் கண்ட்ரி மகாத்மா காந்தி. அதை பத்தி தனியா நம்ம அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா ஞாபகம் இருக்கா? இன்னுமே ஃபர்ஸ்ட் ஷாக்கா திருச்செந்தூர் ஆதித்தனார் காலேஜ் கடற்கரையில நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி 1981, 82. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா ஞாபகம் இருக்கு? 2000 ஞாபகம். நான் சொல்றேன், பிஜேபிக்கு அப்புறம் தான் நான் ஆக்சுவலாக என்னடா என்னுடைய இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று. கொரோனா பீரியடில்
என் பிரச்சாரக்கு வந்தார் ராமராஜ் சார். நீ சும்மா தானே இருக்க இதில் கொரோனா பீரியடில், கொஞ்ச நாள் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பாரு, எவ்வளோ நாளைக்கு கட்சியில், அதுக்கு முன்னாடி ஸ்டேனிங்கில் இருந்திருக்கேன், கேம்ப்பு அதெல்லாம் வேறு. இது வந்து என்னென்னா நீ தான் டெம்பரவரி விஸ்தாரக்குன்னா அந்த ஏரியாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பை விரிவுபடுத்துவாங்க. அவங்க ஃபுல் டைமராக இருப்பாங்க, நான் ஃபுல் டைமர் இல்லை, இருந்தாலும் நீ தான் டெம்பரவரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் கார் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போல்லாம் ஃபுல் லாக்டவுன் டைம். நான் அப்புறம் கார் எடுத்துகிட்டு ஒரு கிராமமாக போகிறோம். ஃபோனில் நான் பேசுகிறேன். எனக்கு என்ன பெரிய ஷாக்குன்னா, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் இந்த மாதிரி வந்து உங்கள் பையனை ஆர்எஸ்எஸ்க்கு அனுப்பி. அவர் எனக்கு தெரிஞ்சவர். அதாவது என்னென்னா என்னுடைய சர்க்கிள் ஒன்று இருக்கும்ல, நான் சொன்னால் அனுப்புவாங்க அந்த மாதிரி. உளுந்தாண்டார் கோயிலில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அனுப்புங்க. ஆர்எஸ்எஸ்னால் என்ன தெரியல, இந்த மாதிரி இப்படி அப்படி இது மாதிரி நடக்கும், இப்படி நடக்கும், இது மாதிரி. அவர் எல்லாத்தையும் கேட்டு, ஜி 8 வருஷம் சாகா போயிருக்குது, எனக்கு தூக்கி வாரி போய் ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு. அவர் என்னங்க சொல்கிறீங்க எப்போனா ப்ரொஃபஸர் சொல்கிறேன் இந்த பீரியடில், அதாவது இந்த 80s. நான் உடனே அனுப்புகிறேன், நடக்குதா, யார் முக்கிய சிக்ஷங்களாம் அவர் கேட்குறேன். நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் இது கூட எனக்கு பெரிய ஷாக் இல்லை, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ராஜுன்னு சொல்லிட்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அவன் வந்து அங்கனூர். அவன் நான் ஃபோன் பண்ணி நேரில் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் கொடுறா, நீ வாடா. அவன் அப்படியே பேசியிருந்தேன். அவங்க அப்பாலாம் வந்தாங்க, காஃபிலாம் சாப்பிட்டு அப்படியே பேசி. அவன் சொல்கிறான், நான் கூடடா இவன் சாகா போகிறேன்னு சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். நான் கூட நான் ஆரம்பிக்கும் போதே, ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டாச்சே, நான் கூடடா ஒரு சாகாலாம் போயிருக்கேன்டா, ஒரு 6 மாதம் போயிருக்கேன். ஏய் எப்படா நடந்தது சாகா, நம்ம 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது எப்படா நடந்தது, எப்படா போனேன், இல்லை நான் 7ஆம் கிளாஸில் போயிருக்கேன், அப்போ ஒருத்தர் வந்து நடத்துவார். அதாவது உளுந்தூர்பேட்டை சுற்று பகுதிகளில் இந்த 80லேருந்து 90 காலகட்டங்களில் சாகா வந்து பயங்கர சங்கம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த குன்னத்தூர்னு ஒரு கிராமம் போயிருக்கு, அங்கெல்லாம் கேம்ப் போனவங்க 100 பேர் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டேன். ஆனால் எனக்கு இங்கே என்னுடைய ஊர் பகுதிகளில் இவ்வளோ பேர் இருக்காங்க, போகிறாங்க வராங்கன்னு எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? பொதுவாக சங்கத்தில் எப்படின்னா, கட்சியிலேருந்து சங்கத்துக்கு போயிட்டு அங்கே பணியாற்ற முடியாது. அவ்வளோ ஈஸியாக பணியாற்றுறது, இது பணிகள் கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஒர்க்கு நம்ம கொடுத்து பண்ண சொல்கிறதோ அவ்வளோ லேஸில் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஒரு இது இருந்தது, அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவம் எப்படி அப்படின்னா, நான் எப்பொழுதுமே இந்த ஐடியாலஜியில் இல்லாமல் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஐடியாலஜியில் தான் இருக்கேன். திடீர்னு நான் போனேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் போய் இந்த இதெல்லாம் கேம்ப்லாம் பார்க்கும்போது புதுசாலாம் தெரியல, அங்கே புதுசாக ஒரு விஷயம் சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் வளர்க்கப்பட்ட விதமே அப்படிதான். எங்கள் அப்பா வந்து ஒரு ஆசிரியர். அவர் வந்து ஒரு அரசு உருது பள்ளியில் தலைமை ஆசிரியராக, உருது பள்ளி, அரசு உருது பள்ளிலாம் இருக்கு, ஓகே, அதில் வேலை செய்கிறார். அங்கே வந்து மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்கள், ஆரம்ப பள்ளி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பள்ளியில் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் அப்படிங்கிறத, இந்தியருங்கிறத அடிச்சுட்டு முஸ்லீம் என்பதில் பெருமிதம் கொள்வோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம். வீட்டில் வந்து நான் இப்போ 3ஆம் கிளாஸ், ரொம்ப என்கிட்ட வருத்தப்பட்டு, என்னப்பா இந்த மாதிரி குழந்தைங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த குழந்தைங்கள்ட்ட பேசி, அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட பேசி, இது மாதிரி அப்புறம் அந்த ஓரளவு அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள எல்லாரையும் ஒரு இந்திய தன்மைக்குள்ளே கொண்டு வந்தார். இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஐடியாலஜிலாம் எனக்கு கொண்டு வந்தது நேதாஜி. நான் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது நினைக்கிறேன், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் சிவலை இளமதி எழுதின நேதாஜி பேசுகிறார் புத்தகம் வாங்குறேன். நேதாஜி வந்து இறந்துட்டாருன்னு முன்னாடியே சொல்லிடுறேன். ஒரு 4-5 வருஷம் அவர் இல்லை. அப்புறம் ஆசாத் ஹிந்துன்னு சொல்லி ஒரு வானொலி ஆரம்பித்து அவர் பேசுகிறார். அதில் அவர் பேசின உரைகள் தான் நேதாஜி பேசுகிறார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கான ஒரு இதுதான் உன் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி காட்டுது. எனக்கு வந்து இந்த பாதையை காட்டுறது நேதாஜி. புரியுதுங்களா? அந்த 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 புத்தகம், அந்த நேதாஜி பேசுகிறார் தான் எனக்கு பல விஷயங்களை, நான் படித்த வரலாறுக்கும் அதுல இருந்த வரலாறும் டோட்டலா வேற. அதனால வந்துட்டு இதுதான் என்னுடைய ரூட். ஒரு மாதிரி ப்ரொஃபஸருடைய ரூட் மாதிரி சிஸ்டமேட்டிக்கா இருக்காது. நான் ஒரு மாதிரி ஒரு ரெக்கட் ரூட்டா இருக்கும். இங்க அங்க ஒரு ரிவர் வந்து நேரா போனாலும் சரி, வளைஞ்சு போனாலும் சரி, கடலுக்கு சமுத்திரத்துக்கு வந்துருதான். அதனால இதெல்லாம் எல்லாரும் ஒரு இடத்துல, எல்லா தேசபக்தர்களும்
இஃப் யூ லவ் திஸ் கண்ட்ரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கன்வெர்ஜ் ஆயிட்டீங்க ஒன்னா ப்ரொஃபசர் இது என்ன இதுல அதனாலதான் ஜெயபிரகாஷ் நாராயணும் ஆர்எஸ்எஸ் ஒன்னாக முடியுது. ஏன்னா ரெண்டுமே பேட்ரியாட்டிசம், ரெண்டுமே நேஷனலிசம். நேதாஜியோட சிந்தனை ஆர்எஸ்எஸும் ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது, பேட்ரியாட்டிசம். இப்போ காந்தி சொன்ன சுதேசி, காந்தி சொன்ன பசு பாதுகாப்பு, காந்தி சொன்ன மதமாற்ற எதிர்ப்பு, காந்தி சொன்ன கிராம சுயராஜ்யம், இதுக்கும் ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு என்ன வித்தியாசம்? எக்ஸப்ட் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட், அந்த ஒரு விஷயத்தை தவிர. அதில் தான் நம்ம காந்தி விமர்சனம் பண்றோமே தவிர, இவர் சொன்னால இந்த கிலாஃபத் ஆரம்பிச்சதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கடுமையாக விமர்சனம் பண்றோம் காந்தி. ஆனா பட் ஃபார் தீஸ் திங்ஸ் they are all supporting காந்தி. காந்தியோட ஐடியாலஜி நேஷனல் ஐடியாலஜி தான். ஏதாவது ஒரு இடத்துல தேசபக்தர்கள் உண்ணாவாங்க. ஏன் பல ஊடகங்கள் எங்க கூட வர முடியலன்னா அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை, இந்த தேசம் பிடிக்கல. கரெக்ட், பர்ஃபெக்டான வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? இந்த தேசமே பிடிக்கல அவங்களுக்கு, அதனால அவங்க வர முடியல. திமுக கம்யூனிஸ்ட்காரெல்லாம் எங்க கூட ஏன் வர முடியல? அவனுக்கு தேசமே பிடிக்கல, அதனால எங்க கூட வர முடியல அவனுக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, இதெல்லாம் எனக்கே தெரியல. நான் எப்போ உணர்ந்தேன்னா, சங்கத்துல ரவுண்டா உட்கார வச்சு கேட்கறாங்க, நீங்க எப்பப்பா இந்த ஐடியாலஜிக்குள்ள வர அப்படின்னு, உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் அறிமுகம் என்ன, இதெல்லாம் கேட்கும்போது அப்பதான் நான் உட்காந்து யோசிக்கிறேன், ஆமா நம்ம எப்போ சிந்தனை வருது, இது எனக்கு இதுதான் அல்கார், இது இப்படிதான் மோட சாப்பிட்றேன்னு எனக்கே தெரியல. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே வாஜ்பாய்னா ரொம்ப பிடிக்கும். வாஜ்பாயுடைய படத்தை வந்து போர்க்கப்பலை வரைஞ்சிட்டு போய் நான் கொடுக்குறேன். நான் படிச்சது அப்போ கிறிஸ்தவ பள்ளியில, தூக்கி போட்டாங்க. அது வைக்க கூட இல்லை, அதுல பிரைஸ் வின் பண்ணதெல்லாம் இல்லை, வைக்க கூட இல்லை, தூக்கி போட்டாங்க. ஏன் வாஜ்பாய் அவங்களுக்கு பிடிக்காதனாலயா? இல்ல அது அதுல மட்டும் காரணம் இல்ல, அது அந்த சோகால்டு ஓவிய போட்டிக்குள்ள அந்த கருத்துக்குள்ளே அது வராது. என்னன்னா, ஒரு போர்க்கப்பலை வரைஞ்சு அந்த போர்க்கப்பல்ல பொம்மையா போட்டு அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கும் அதுல. வாஜ்பாய் என்னென்னலாம் பண்ணாரு, அணுகுண்டு சோதனை, அது இது எல்லாமே வரும் அதுல. ஸோ இது வந்து கருத்துப்பட போட்டி இல்ல, ஓவிய போட்டி தானே, அது கருத்துப்படாது. ஸோ இது இப்போ என்னன்னா, இந்த தாட் ப்ராசஸ்லாம் எனக்கு எப்போ நான் இதெல்லாம் எப்படா நமக்குள்ள வந்து நான் எப்போ யோசிக்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ்ல போய் அந்த கேம்ப் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு தோணுது, ஆனா ஆமா இல்ல இப்படிதான் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. நம்மை நாம் உணர்வதற்கு, ஒரு மனிதன் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு, ஒரு மனிதன் இந்த தேசத்தை நேசிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னா மேன் மேக்கிங், ஒரு ஆளுமையை உருவாக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆளுமையை உருவாக்கிட்டு அது அடுத்த வேலையை பார்க்க போயிடுது. ஆர்எஸ்எஸ் ஆல உருவாக்கப்பட்ட ஆள் அவங்க வேலையை பார்க்குறாங்க. நேஷன் பில்டிங் த்ரூ மேன் மேக்கிங். எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான். அதான் ஆர்எஸ்எஸ். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஆர்எஸ்எஸ்ல சொல்ற ஒரு சம்பவம், அதை சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன், நீங்க அனுமதிச்சா. ஒரு வகுப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த ஆசிரியர் வந்து இந்தியா மேப் கொடுக்குறாரு. அந்த இந்தியா மேப்பை இது என்னது அப்படிங்கிறாரு. இந்தியா மேப்பு, எல்லாருக்கும் ஒரு மேப் கொடு. 40 ஸ்டூடெண்ட் இருக்கான், 40 பேருக்கு கையில் மேப் போட்டுறாச்சு. இந்தியா பொலிட்டிக்கல் மேப் அல்ல ஜியாகிரபிக்கல் மேப்னு வச்சுக்கோங்க. அதில் ஆறு இருக்குது, மலைகள் இருக்குது, ஸ்டேட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போது நீ எல்லாருமே உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இந்தியா மேப்பை ஒரு 10-15 கிழிச்சிடணும். கிழிச்சிட்டு திரும்ப அதெல்லாம் கரெக்டாக நீ ஒட்டணும். நீ ஒட்டுறியான்னு நான் பார்க்குறேன் யார் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா கிழிச்சதுக்கு அப்புறம் ஒட்டுறது ஜியாகிரபி நம்ம அந்த இதெல்லாம் ஊறி போயிருந்தா ஊர்னா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா கங்கையும் காவேரி ஈஸியாக இணைச்சிருவான். நம்ம ஒட்டி இணைக்கிறது ஈஸி, அரசியலில் முடியாது செஞ்சிருவான் அப்படின்னு அறிவிக்கிறாரு. சரி சார், எப்போ பண்ணுங்க, கிளிங்க அப்படின்னு. நல்லா கிழிச்சிடணும், சுக்குநூறாக கிழிச்சிடணும், 7-8-10 கிழிச்சிடணும். அப்படி கிழிச்சாச்சு. திரும்ப எல்லாம் ஒட்டணும், ஒட்டியாச்சு. பண்ணால் ஒரே ஒருத்தன் தான் பெர்ஃபெக்டாக ஒட்டிருக்கான். அந்த ஃபெவிகார்லாம் போட்டு பெர்ஃபெக்டாக ஒட்டிருக்கான். மற்ற எல்லாம் டிஸ்டர்பன்ஸ். காஷ்மீர் வந்து இங்கே வந்துருச்சு, லடாக்கை கொண்டு போய் பாகிஸ்தானில் வச்சுட்டான், மும்பையும் கல்கத்தாவும் ஒன்றாயிடுச்சு. இப்படி இருக்கு. ஒரே ஒருத்தன் பெர்ஃபெக்டாக ஒட்டிருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டின? எப்படி இந்த பெர்ஃபெக்ஷன்? சார், நான் வந்து நீங்கள் இந்த மேப்பை கிழிச்சிட்டு இதெல்லாம் ஒன்றா ஒட்டணும்னு சொல்கிறப்ப நான் என்ன பண்ணேன், அந்த மேப்பை திருப்பி போட்டேன். மேப்பை திருப்பி அதில் ஒரு மனுஷன் படம் வரைஞ்சேன். பென்சிலை வச்சு ஒரு மனுஷன் படத்தை கிடக்கிறது ஸ்கெட்ச் மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ நான் நாட்டை பற்றி கவலைப்படல. நீங்கள் ஒட்ட சொன்னீங்கல்ல, அந்த மனுஷன் படத்தை இணைச்சேன். எனக்கு கங்கை எங்கே இருக்குது, காவிரி எங்கே இருக்குது, தமிழ்நாடு மகாராஷ்டிரா எங்கே இருக்குது, தார்பாளையம் எங்கே இருக்குன்னு எனக்கு இங்கே தெரியாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு கண்ணு எங்கே இருக்குது, மூக்கு எங்கே இருக்குது, வாய் எங்கே இருக்குது, கை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த மனுஷனை ஒன்றா இணைச்சேன், ஒட்டுனேன். ஒட்டிட்டு திருப்பி பார்த்தா தேசம் எனக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேன் மேக்கிங். அது வந்து எதுக்கு அப்படின்னா நேஷன் பில்டிங். நேஷன் பில்டிங் த்ரூ மேன் மேக்கிங். மனுஷனை இணைச்சிட்டா, மனுஷனுக்கு கேரக்டர் கொடுத்துட்டா, மனுஷனுக்கு தேசபக்தின்ற ஆட்டிடியூட் கொடுத்துட்டா, அவனை அந்த தேசத்திற்காக என்ன தியாகம் செய்யறதுக்கு அவனை தயார் பண்ணிட்டா,
தேசம் தன்னை போல சரியாகுங்கிறது தான் டாக்டர் ஜி ஆர்எஸ்எஸோட கொள்கை. ஸோ இந்த சங்க நூற்றாண்டின் போது எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து இவ்வளவு விரிவான ஒரு காணொலி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.